மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தார். கரூருக்கு போன நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள கடுமையான வலி, கடுமையான வேதனை, கடுமையான துக்கம்னு சொல்லி இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பக்க மாசு ஸ்பீச்சை எதிரிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொத்து பரோட்டா போட்டா மாதிரி ஒரு ஸ்பீச்சை திரு விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டு போயிருந்தார். அவர் பேசும்போது அவரோட பேச்சில் பல விஷயங்கள் நம்மளால் டச் பண்ணி பேசினார். தன்னோட 2 மாத ஆட்சியோட சிறப்பு என்ன, தன்னோட 2 மாத ஆட்சியோட சாதனைகள் என்னன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தன்னோட கரூர் பேச்சில் பேசாத விஷயங்களே இல்லை. இதில் என்னென்னா, விஜயோட ஆட்சியில் நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீங்க, அப்படி உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். இது ஏன்னா யாரோட ஆட்சி? உங்கள் அண்ணனோட ஆட்சி, உங்கள் தம்பியோட ஆட்சி, உங்கள் பையன் விஜயோட ஆட்சி, உங்கள் பையன் விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி கரூரில் பக்கா மாசான ஸ்பீச்சை கொடுத்துருந்த திரு விஜய் அவரோட ஸ்பீச்சை பற்றின என்னோட கருத்து என்ன, இந்த ஸ்பீச்சில் அவர் சொன்ன உண்மைகள் என்ன, அவர் சொன்னது எல்லாமே உண்மைகளா இல்லை எப்பவும் போல உருட்டுகளா? கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்கள்லேருந்து ஒரு 31 பேருக்கு திரு விஜய் அவர்கள் அரசு வேலை கொடுக்கணுன்ற ஒரு முடிவெடுத்து அரசாணையை கையில் கொடுத்துருக்காரு. இது சரியா இல்லையான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்க எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பதில் தேட இந்த வீடியோ மூலமாக ட்ரை பண்ணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தார். திரு விஜய் அவர்கள் எப்போ கரூருக்கு போயிருந்தார்? 2025 செப்டம்பர் மாதத்தில் கரூரில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசலில் 40க்கும் மேலானவர்கள் உயிரிழந்திருந்தாங்க. செப்டம்பர் மாதத்தில் இந்த நிகழ்வு நடந்த பிறகு இப்போ ஜூலை மாதம், அதாவது திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற 2 மாதத்துக்கு பிறகு, அதாவது கரெக்டாக 2வது மாதம் முடிஞ்சு 3வது மாதத்தில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக கால் எடுத்து வைக்கும்போது திரு விஜய் அவர்கள் கரூரில் கால் எடுத்து வச்சிருக்காரு. கரூரில் திரு விஜய் அவர்கள் வெறுமனே கால் மட்டும் எடுத்து வைக்கல, கருப்பு பேண்ட்டு மற்றும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கால் எடுத்து வச்சிருக்காரு. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கின நாளிலிருந்து அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக எப்போ வெளியே வந்தாலுமே காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டையோட வெளியே வந்திருந்தார். அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆன உடனே கோட்டு போட்டுக்கிட்டு சும்மா பக்கா மாசா வலம் வந்திருந்தார். கோட்டு சூட்டு போடாத நாட்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு வந்து சும்மா பட்டையை கிளப்பியிருந்தார். ஆனால் இப்போ திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்திருக்காரு. கரூருக்கு கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டையோடு வந்திருக்காரு. கரூரும் காலை ஸ்டார்ட் ஆகுது, கருப்பும் காலை ஸ்டார்ட் ஆகுது. இதனால தான் திரு விஜய் அவர்கள் கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு வந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரு விஜய் அவர்கள் கருப்பு பேண்ட்டு மற்றும் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்ததன் மூலமாக எதிர்கட்சிகளுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தான் எந்த அளவுக்கு வலியோடு இருக்கேன், தான் எந்த அளவுக்கு வேதனையோடு இருக்கேன், தான் எந்த அளவுக்கு துயரோடு இருக்கேன், தான் எந்த அளவுக்கு துக்கத்தோடு இருக்கேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் தான் போட்டுட்டு வந்த கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேண்டின் மூலமாகவே திரு விஜய் அவர்கள் கரூர் மக்களுக்கு சொல்லாமல் சொல்லியிருந்தார். திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதே வலி, வேதனை, துக்கம், துயரம்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி தான் தன்னோட பேச்சையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். தன்னோட பேச்சோட தொடக்கத்தில் வலி, வேதனை, துக்கம், துயரத்தை பற்றிலாம் பேசின திரு விஜய் அவர்கள் அடுத்த நொடியே தன்னோட குற்றச்சாட்டுகளையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார்? நான் அந்த மாவட்டத்துக்கு போனேன், இந்த மாவட்டத்துக்கு போனேன், அங்கெல்லாம் பிரச்சனை வரல, இதில் ஒரு சில கூட்டங்களை நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். எதனால் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்? போலீஸ்காரங்க அங்கே வேணாம், கூட்டம் அதிகமாகிடுச்சு, அங்கே போனால் பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தகவல் சொன்னாங்க. அதனால் நான் ஒரு சில கூட்டங்களை நான் ரத்து பண்ணவும் செஞ்சுருக்கேன். ஆனால் கரூர் போலீஸ் என்னை தடுத்து நிறுத்தலை, என்னை எச்சரிக்கலை, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் என்னை கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் பத்திரமா விட்டாங்க. அவங்க பத்திரமா கூட்டுட்டு போய் விட்டதை நம்பி நான் அவங்களுக்கு நன்றிலாம் சொன்னேன். ஆனால் அதன் பிறகு தான் அவங்களோட திட்டம் என்னன்றது எனக்கு தெரிய வந்திருந்தது. ஒருவேளை கரூர் போலீஸ் என்னை எச்சரிச்சிருந்தாலோ, என்னை தடுத்து நிறுத்தியிருந்தாலோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? கரூர் கம்பெனியோட ஓனர் காரணம். அந்த ஓனருக்கு உத்தரவிட்ட பெரிய ஓனர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதி. அவர் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால அவருக்கு எதிராக செயல்படுற அரசியல்வாதிகள் நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார். அதே மாதிரி திரு விஜய் அவர்களை பிடிக்காத அரசியல்வாதிகள் திரு விஜய் அவரை நோக்கி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. இது அரசியல், இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் கடந்து கூட போயிடலாம். ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்தில் வந்த செய்தி என்ன?
கரூரில் கூட்டம் அதிகமாகிடுச்சு. திரு விஜய் அவர்கள் அங்கே வரும்போதே போலீஸார் உள்ளே போவான்னு சொல்லி சொன்னதாக தகவல் வந்துருந்தது. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் அந்த பஸ்ஸை 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்த சொன்னதாகவும் தகவல் வந்துருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்கள் பஸ்ஸை 50 மீட்டருக்கு முன்னாடியும் நிறுத்தலை. திரு விஜய் அவர்கள் கூட்டத்தையும் ரத்து பண்ணலை. திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளையுமே உருவாக்கலை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அறிவித்த மாதிரியே கூட்டத்துக்கு சரியான நேரத்தில் வந்திருந்தார்னா, அதாவது திரு புசி ஆனந்த் அவர்கள் தன்னோட பேட்டியில் கரூருக்கு திரு விஜய் அவர்கள் இந்த டைமிங்கில் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த டைமிங்க்கு திரு விஜய் அவர்கள் வந்திருந்தார்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பாகவே நடந்திருக்காதுன்றது திரு விஜய் அவர்களுக்கும் தெரியும். அந்த என்டையர் சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த சம்பவத்தை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த சம்பவத்தை பற்றி சோஷியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, நியூஸ் சேனல்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். அது என்ன, திரு விஜய் அவர்கள் சொன்ன டைமுக்கு வந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாகவே நடந்திருக்காது. ஏன்னா அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற கூட்டங்கள் நடத்தி முடிச்சிட்டாரு. அந்த கூட்டங்களில் ஒரு சிலர் உயிரிழந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான மாஸ் க்ரௌட் அங்கே கூடலை. அந்த கூட்ட நெரிசலாக மாறலை. அங்கே 1, 10, 20, 30, 40 பேர்னு சொல்லி மக்கள் கூட்டமாக வந்து சாகலை. தட் மீன்ஸ் திரு விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் அந்த மாஸ் டெத்துக்கு காரணம். திரு விஜய் அவர்கள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாதது தான் அந்த மரணங்களுக்கு காரணன்றதை நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் தாவேக்காவை சேர்ந்த நண்பா நண்பீஸ், தோழா தோழீஸ் இதை கண்டிப்பாகவே ஏற்றுக்க போகிறதில்ல. எப்படியா இருந்தாலுமே சிபிஐ இந்த வழக்கை பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க. சிபிஐ தன்னோட வழக்கு விசாரணையை முடிக்கும்போது சிபிஐ என்ன மாதிரி ஒரு முடிவெடுக்க போகிறாங்க, சிபிஐ என்ன மாதிரியான தரவுகளை நீதிமன்றத்தின் முன்னாடி சமர்ப்பிக்க போகிறாங்க, அந்த தரவுகள் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்றதையும் நாம் எப்படியா இருந்தாலுமே பொறுத்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதனால் இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு விஜய் காரணமா, இல்லை வேறு யாராவது காரணமா, இல்லை திரு விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு திமுகவை சேர்ந்தவங்க தான் காரணமான்றதெல்லாம் நாம் கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தான் ஆகன்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை என்னன்றது மக்களுக்கும் சரி, தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக கரூர் மக்களுக்கும் ஒரு நாள் தெரிய வரதான் போகுது. அதனால் நம்ம அப்படியே அடுத்த பாயிண்ட் நகருவோம். அது என்ன அடுத்த பாயிண்ட், திரு விஜய் அவர்கள் பேசும்போதே மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். பணம் முக்கியமா, ஜனம் முக்கியமா? பணம் முக்கியமா, ஜனம் முக்கியமான வந்தால் இந்த விஜய்க்கு ஜனந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். லஞ்சத்தை ஒழிச்சவன் இந்த விஜய், ஊழலை ஒழிச்சவன் இந்த விஜய், பார்ட்டி ஃபண்டுன்ற ஒன்றத்தை ஒழிச்சவன் இந்த விஜய். தமிழ்நாட்டில் இப்போ லஞ்சம் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ ஊழல் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விஜயோட இந்த ஆட்சின்றது ஒரு சொர்க்கத்துக்கு நிகரான ஆட்சி அப்படின்ற டைப்பில் திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் இந்த வீடியோக்காக ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்று 2 மாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 2 மாதத்தில் தாவேக்கா பார்ட்டி ஃபண்டுன்ற ஒன்றை வாங்கினாங்களா இல்லையா, திரு விஜயோட ஆட்சியில் லஞ்சம் இருக்கா, ஊழல் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் இன்னும் திரு விஜயோட ஆட்சி வந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு பெரிய அளவு போகலை, அதுக்கான தேவை ஏற்படலை. அதனால் திரு விஜயோட ஆட்சியில் லஞ்சம் இருக்கா, ஊழல் இருக்கா, பார்ட்டி ஃபண்ட் இருக்கான்னு சொல்லி பர்சனலாக எனக்கு தெரியல. ஆனால் வரக்கூடிய செய்திகளை மையமாக வச்சு பார்க்கும்போது தாவேக்காவோட ஆட்சியில் லஞ்சத்தையோ ஊழலையோ இல்லை பார்ட்டி ஃபண்டையோ கட்டாயமாக கேட்கலை. ஆனால் கொடுத்த அவங்க கட்டாயமாக வாங்க மாட்டணும் சொல்கிறதில்ல. தட் மீன்ஸ் லஞ்சம் இருக்கா, ஊழல் இருக்கா, பார்ட்டி ஃபண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடித்து பிடுங்கலை, கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க, அன்போடு வாங்கிக்கிறாங்க அப்படின்றது தான் வரக்கூடிய செய்திகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கூடியதாக இருக்குது. இது முதல் 2 மாத செயல்பாட்டின் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர விஷயம். இன்னும் திரு விஜயோட ஆட்சியில் 58 மாதம் மீதம் இருக்குது. இந்த 58 மாதம் முடியும் போது தான் திரு விஜய் அவர்களோட ஆட்சி தூய ஆட்சியா இல்லை தீய சக்திகளுக்கெல்லாம் தீய சக்தி ஆட்சியான்றது நமக்கு எப்போ தெரிய வரும். முழுசாக 60 மாதம், அதாவது திரு விஜய் அவர்களோட 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும் உண்மை, நம்ம எல்லாருக்கும் புரிய வருதுன்றதையும் யாராலையுமே மறுத்து பேச முடியாது. இப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் தன்னோட 2 மாதம் ஆட்சியோட சாதனைகளாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் முதல் விஷயமாக அவர் சொன்ன விஷயம், இபியில் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன், பதவி உயர்வு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு விஜய் அவர்கள் இபியில் ப்ரொமோஷன் கொடுக்கலாம், திரு விஜய் அவர்கள் இபியில் புதுசாக ஆட்களை சேர்க்கலாம், திரு விஜய் அவர்கள் இபியில் அதாவது மின்சாரத்துறையோட வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி எதை ஒன்றா வெளியிடலாம். ஆனால் திரு விஜய் அவர்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையை தன்னுடைய இந்த 2 மாதம் ஆட்சியில் சரி பண்ணாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சரி பண்ணலை.
இங்கே ஒரு ஃபன்னான விஷயம்னா, நான் இந்த வீடியோவுக்காக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ கூட என் வீட்டில் பவர் இல்லை. பவர் இல்லாமல் ஒரு ஃபோனில் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோடய வீட்லேயும் சரி, என்னோடய மாவட்டத்துலேயும் சரி, தமிழ்நாடு முழுக்கவும் சரி, இந்த மின்வெட்டு பிரச்சனைன்றது பெரிய அளவில் இருக்க தான் செய்யுது. ஏங்க மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை காலம்னா பவர் கட்டுன்றது சாதாரண விஷயம் தாங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் இந்த மின்வெட்டு பிரச்சனையினால் சென்னையில் பிற மாவட்டங்களில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு விஜய் அவரோட சொந்த வீடு இருக்க இடத்துல கூட பொதுமக்கள் களத்தில் இறங்கி நைட் டைமில் போராட்டத்தில் ஈடுபடுறதாகவும் செய்திகள் வர தொடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் தன்னோட 2 மாத ஆட்சியோட சிறந்த செயல்பாடாக ஈபியில் ப்ரொமோஷன் கொடுத்ததை பற்றி பேசியிருக்காரு. அடுத்து திரு விஜய் அவர்கள் தன்னோட 2 மாத ஆட்சியில் லஞ்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னார், ஊழல் இல்லைன்னு சொல்லி சொன்னார், பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதை பற்றி நான் முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். இந்த லிஸ்ட்லேயே திரு விஜய் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு அலுவலகத்துக்கு போகும்போது அங்கே பொதுமக்களை அரசு அதிகாரிகள் மரியாதையாக நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திரு விஜய் அவர்கள் ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார். இதுவுமே உண்மையாக நடக்குதா இல்லையான்றத நான் பர்சனலாக ஒரு வேளை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கே என்ன நடக்குதுன்றதை நான் பார்த்துட்டு வந்து இதை பற்றி அவனோட கருத்து தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், நாங்கள் எல்என்டியோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதன் மூலமாக இவ்வளோ முதலீடு வரப்போகுது, அதன் மூலமாக இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. எல்என்டியோட போடப்பட்டிருக்க இந்த ஒப்பந்தம்ன்றது உண்மையிலேயே நல்ல திட்டமாக இல்லை தமிழ்நாட்டில் ஏற்பட போகிற மற்றும் ஒரு நாசகார திட்டமான்றதையும் நாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், என்னோட ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு சிறப்பு ஆயின தரமான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியும் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம் சார்பாக அந்த விஷயத்தை பண்ணாங்க, இந்த விஷயத்தை பண்ணாங்கன்னு சொல்லி டெய்லியுமே நியூஸ் பேப்பரில் ஒரு சில செய்திகள், நியூஸ் சேனலில் ஒரு சில செய்திகள், சோஷியல் மீடியாவில் சில பல செய்திகள் கண்டிப்பாகவே வரத்தான் செய்யுது. ஆனால் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டம் வந்த பிறகும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே குறையலன்றதையும் நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளில் இப்போ உயிரோடு இருக்க இந்த அண்ணா தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. நான் வெறும் மாமன் இல்லைங்க, நான் வெறுமனே தாய் மாமன் மட்டும் இல்லைங்க, நான் தாங்க ரியல் தாய் மாமன் அப்படின்னு சொல்லியும் திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு விஜய் அவர்கள் இந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தை செப்டம்பர் மாதத்தில் தொடங்கி வைக்க போகிறாரு. அந்த திட்டத்தின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் போட போகிறாரு. அந்த 1 கிராம் தங்க மோதிரன்றது தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமா இல்லை அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தானா? ஒருவேளை அந்த 1 கிராம் தங்க மோதிரன்றது செய்திகளில் வந்தால் மாதிரியே அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாவேக அரசு சொன்னாங்கன்னா, திரு விஜய் அவர்களும் திமுக அரசு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இப்போ திரு விஜய் அவர்களும் தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் போடுன்னு சொல்லிட்டு இப்போ அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் 1 கிராம் மோதிரம் போடுன்னு சொல்லி சொன்னாருன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே இட் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே, ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே இட் இஸ் டிவிகேன்றது மறுபடியும் ஒரு முறை பூவாகிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இலவசன்றது இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிற குழந்தைகளுக்கு கூட 1 கிராம் தங்க மோதிரம் போட முடியாது அப்படின்னு சொல்லி தில்லா கெத்தா பக்கா மாதம் அறிவிச்சாருன்னா அவரோட அந்த அறிவிப்பை நான் கண்டிப்பாகவே வரவேற்பேன். ஆனால் திரு விஜய் அவர்கள் தில்லா கெத்தா பக்கா மாசாலாம் அறிவிக்க மாட்டார். ஏன்னா திரு விஜய் அவர்களும் வாக்குக்காக அரசியலுக்கு வந்திருக்க ஒரு சாதாரண அரசியல்வாதி மட்டுன்றதையும் நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து திரு விஜய் அவர்கள் எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். அடுத்து நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். அந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஓட்ட பாத்திரம் இருக்குது, ஆனால் தண்ணியை காணல. என்னை பார்த்து வாயை திறங்க சிஎம், வாயை திறங்க சிஎம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வாயை திறந்தா குடு குடுன்னு சொல்லி சட்டமன்றத்தை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. அதனால் இதுக்கப்புறம் சட்டமன்றம் நடந்தால் நான் சட்டமன்றத்தோட எல்லா கதவுகளையும் சாத்திட்டு தான் சும்மா கெத்தாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே திமுகவுக்கு மக்கள் கொத்து பரோட்டா போட்டாங்க. நான் மட்டும் தொடர்ந்து பேசணும்னு வச்சுங்க, திமுகவும் இருக்காது அதிமுகவும் இருக்காது.
ஏன்னா விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய். ஏன்னா டிவிக்கே தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிக்கே. விஜய்க்கு அதை பற்றி தெரியாது, விஜய்க்கு இதை பற்றி தெரியாது, விஜய்க்கு மேகதாது பிரச்சனைனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போகட்டும். ஆனால் நான் டாக்கு லெஸ்ஸு ஒர்க்கு மோர் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். கடைசியாக திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? டீலிமிட்டேஷனாக நாங்கள் எதிர்ப்போம், அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணிகள், அதனால் நீங்கள் 8 தொகுதி இடைத்தேர்தலில், அவர் 8 இடைத்தேர்தல்னு சொன்னாரா இல்லை 8 தேர்தல்னு சொன்னாரா? அவர் இடைத்தேர்தல்னு சொன்னது எனக்கு 8 தேர்தல்னு கேட்டுச்சா? என்னமோ இருந்துட்டு போகட்டும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? இடைத்தேர்தலில் நீங்கள் திமுகவை சும்மா வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? நீதிமன்றத்தில் 5 தொகுதி இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, இடைத்தேர்தலுக்கு அறிவிப்பே வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. அந்த 5 தொகுதிகளை திருச்சி கிழக்கு வந்துருச்சு, கரூரும் வந்துருச்சு, அம்பாசமுத்திரமும் வந்துடுச்சு. அதனால் 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு கோர்ட்டு தடை விதிச்சதுனால மீதம் இருக்க 2 தொகுதிக்கும் கண்டிப்பாகவே தேர்தல் ஆணையம் கூடிய சீக்கிரத்தில் தேர்தல் நடத்த போகிறதில்ல. எப்போ இடைத்தேர்தல்னே தெரியாமல் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி திமுகவையும் அதிமுகவையும் சும்மா வச்சு வெளுத்து விடுறதுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல. அடுத்து திரு விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு? நாங்கள் முதல்ல அடிப்படை வசதிகளை உருவாக்குவோம், நிதிநிலையை சரி பண்ணுவோம், நாங்கள் அறிவித்த திட்டங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவோம், இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கரூரில் ஒரு நினைவு சின்னம் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே அடிப்படை வசதிகளை உருவாக்கணும், நிதிநிலையை சரி பண்ணணும், அறிவித்த திட்டங்கள் ஒவ்வொன்றா செயல்படுத்தணும், எல்லாமே ஓகே. ஆனால் கரூரில் இந்த நினைவு சின்னன்ற விஷயம் கண்டிப்பாகவே தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அது தேவையில்லாத விமர்சனங்களையும் தேவையில்லாத நினைவுகளும் தான் உருவாக்க போகுது. அதனால் இந்த நினைவு சின்னன்ற ஒன்று எதுக்கு நினைவு சின்னம் உருவாக்கலாம்? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நினைவு சின்னம் உருவாக்கலாம். கரூர் கூட்ட நெரிசல்ன்றது ஒரு விபத்து, தவிர்த்திருக்க வேண்டிய விபத்து, திரு விஜய் அவர்களோட தாமதத்தினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு விபத்தாக இருக்கும்போது அதுக்கு நான் நினைவு சின்னம் வைக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாகவே தேவையில்லாத ஒரு விஷயன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் நாம் சொல்கிறதையோ திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் சொல்கிறதையோலாம் திரு விஜய் அவர்கள் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பண்ணுற எல்லாத்தையுமே சரின்னு ஏற்றுக்கிட்டு ஏற்கனவே ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டு இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் தனக்கு தோணின எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். அவரை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி அவருக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டதுனால்தான் மக்கள் என் பக்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர்ந்த குடும்பங்கள்லேருந்து ஒரு 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபாய் காசு வலையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போது, அந்த இடைத்தேர்தலில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கூட திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் கள்ள சாராயம் குடிச்சு செத்தா கவர்மெண்ட்லேருந்து காசு கொடுப்பாங்க, ஒரு நடிகனை பார்க்க போய் செத்தா கவர்மெண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க, அந்த நடிகர் தரப்புல 20 லட்சம் கொடுப்பாங்க. அந்த நடிகர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு அவர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயர்ந்த குடும்பத்திலிருந்து ஒரு 31 பேர் கவர்மெண்ட் ஜாபு கொடுப்பாருன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு சரியான நடைமுறையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சரியான நடைமுறை இல்லை. ஏன்னா 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபான்றது சாதாரண விஷயம் இல்லை. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தர்கிட்ட அந்த 12 மாதம் முடியும் போது அவர் கையில் 12 லட்சம் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 12 லட்சம் இருக்காது. ஏன் 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நபர் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அந்த 1 லட்சத்துக்கான செலவு அவர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசின் சார்பாக 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, திரு விஜய் அவரோட சார்பாக 20 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி மொத்தமாக 30 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. அதுவே சரியான நடைமுறையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக சரியான நடைமுறை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கள்ளசாராயம் குடிச்சிட்டு சாவேன், அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க, ஒரு நடிகனை பார்க்கவே செத்தா 30 லட்ச ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை எத்தனை பேர் ட்ரால் பண்ணியிருப்பாங்க. நீ இந்த கூட்டத்துக்கு போயிருக்கலாமே, நீ போய் அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அந்தந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்கறதே தவறான முன்னுதாரணம். இதில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களிலிருந்து 31 பேருக்கு திரு விஜய் அவர்கள் அரசு பணி கொடுத்துருக்காரு. அரசு பணின்றது, அதுவும் தமிழ்நாட்டில் அரசு பணின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக எத்தனை மாணவர்கள், எத்தனை பெற்றோர்கள் காசை கணக்கெல்லாம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் படிக்க வைக்கிறாங்க தங்களோட பசங்களை. 100 கணக்கில் 1000 கணக்கில் இருக்க காலி பணியிடங்களுக்காக லட்சக்கணக்கில் மக்கள் தேர்வு எழுதுகிறாங்க, மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க. ஆனால் அதிலேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அந்த தேர்வுகளில் எண்ணற்ற முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி அரசு வேலைக்காக லட்சக்கணக்கில்
கோடி கணக்கில் பல பேர் போராடிட்டு இருக்கும்போது ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காரணத்துக்காக ஏற்கனவே 30 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ அரசு பணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி முன்னுதாரணங்களை செட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாகவே தமிழ்நாட்டுக்கும் சரி உங்களோட தாவேக ஆட்சிக்கும் சரி சரியான விஷயம் இல்லை. இடைத்தேர்தல் வருது, நாங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா இப்போ அது சரியாக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஆட்சி முடியும் போது நீங்கள் மறுபடியும் மக்களை போய் சந்திக்கும் போது அந்த கரூரில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களை பார்த்து வெறுப்படைந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதையும் திரு விஜய் அவர்கள் உணர தொடங்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம்னா, திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சப்போ சோஃபா மாடல்னு சொல்கிறாங்க, வாஷிங் மிஷின்னு சொல்கிறாங்க, குதிரை பேரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணார். ஆகா, நம்ம ஆள் சோஃபா மாடலுக்கு எதிராக பல பாயிண்ட்டை பேச போகிறாரு, குதிரை பேரத்துக்கு எதிராக பல பாயிண்ட்டை பேச போகிறாரு, நான் வாஷிங் மிஷினே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாருன்னு பார்த்தா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்கள்லேருந்து திரு விஜய் அவர்கள் கடந்து போயிருந்தார். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசியிருந்த திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தாத்தா எங்கள் கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவரோட பேரன் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை பார்த்து கேட்டாராமா, தலைவா யூ ஆர் கிரேட் தலைவா அப்படின்ற மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் இதே கரூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்றிருந்த திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களா இதுன்னு சொல்லி கேட்குற மாதிரி என்னோட தலைவரான புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்போ நான் தளபதி கட்சியில் சேர்ந்துட்டேன், அதனால் தளபதி தான் புதிய புரட்சி தலைவர். அப்படி இருக்கிறதுனால தளபதி தான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். புரட்சி தலைவரோட அன்பு, புரட்சி தலைவியோட வீரம், இது ரெண்டும் ஒன்று சேர்ந்த கலவை தாங்க எங்கள் தளபதி அப்படின்ற மாதிரி திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் பேசியிருக்காரு. தலைவா உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையே தலைவா அப்படின்னு சொல்லி தான் கரூரில் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுமே கூட கண்டிப்பாகவே யோசிச்சு பார்த்துருப்பாங்க. யாரிவன் ஒத்தையாக நடந்து வரும் ஊரிவன் அப்படின்ற மாதிரி வேட்டைக்காரன் படத்தில் புலி உரும்புதுன்னு சொல்லி பாட்டு பாடின எங்கள் தளபதி திரு விஜய் அவர்கள் ஓடு 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 ஓடுன்னு சொல்லி கரூரில் போய் பக்கா மாசு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவரோட கரூர் பேச்சை பற்றியும், திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள், திரு விஜய் அவரோட நண்பர்கள், திரு விஜய் அவரோட நண்பிகள், திரு விஜய் அவரோட தோழா தோழிஸ்ன்னு சொல்லி இவங்க எல்லாரும் எப்பவும் போல் ஃபயர் விட தான் போகிறாங்க. அதை நாம் எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். இதில் எந்த வித மாற்றம் இருக்க போகிறது இல்லை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? அண்ணா அவர்கள் சொன்னதாக திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்காக இன்னும் எண்ணற்ற பாயிண்ட்டுகள்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மின்தடை ஏற்பட்ட, அதாவது பவர் கட்டுக்கு நடுவில் தான் இந்த வீடியோக்காக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தோடு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது. கரூருக்கு போகிற அவர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்கள்லேருந்து யாருக்குமே அரசு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் மையமாக வச்சுக்கிட்டு திமுக கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் நீதிபதி ஒழுங்காக படிங்கன்னு சொல்லி மண்டியில் நறுக்குன்னு சொல்லி கொட்டுனதா திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். அவங்க எதை ஒழுங்காக படிக்க சொல்லியிருந்தாங்க? இந்த கேஸில் திரு விஜய் அவர்கள் ஒரு குற்றவாளியே இல்லை, எஃப்ஐஆரில் திரு விஜய் அவரோட பேரே இல்லைன்றத மையம் வச்சுக்கிட்டு தான் நீதிபதி அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திரு விஜய் அவர்களை இந்த கூட்ட நெரிசல் வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்க்காமல் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண தப்புக்கு திமுக ஒரு வருஷத்துக்குள்ளேயே தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அதாவது கோர்ட்டில் போய் அசிங்கப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அரிய வாய்ப்பை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. திரு விஜய் அவர்களும் 2 மாதம் ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் இதன் பிறகாவது சரியான முறையில் ஆட்சி செய்யணும். அவர் சரியான ஆட்சி செஞ்சுதா, அவர் சொர்க்கத்துக்கு நிகரான ஆட்சி செஞ்சதா தான் அவர் முன்னிறுத்த தான் செய்வார். ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிற மாதிரி அரசு அலுவலகங்களில், அரசு துறைகளில் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, பொதுமக்களுக்கு மரியாதை இருக்குது அப்படின்றது உண்மையாக இருந்தால் அதை நானுமே கண்டிப்பாக வரவேற்க தான் போகிறேன். ஆனால் வரக்கூடிய செய்திகள் அப்படி இல்லை. மந்திரிகள் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் அட்ராசிட்டி பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. வெறுமனே ஆய்வு பண்ணால் மட்டும் பரவாயில்ல, அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி சும்மா மாஸுக்கெல்லாம் மாஸா, டான்ஸுக்கெல்லாம் டான்ஸான்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறது தாவேகாவை சேர்ந்தவங்களுக்கும் தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் சிறப்பாக தெரியலாம். ஆனால் பொதுவான தமிழ்நாட்டு மக்களுக்கு அது கண்டிப்பாகவே சிறப்பான தரமான விஷயமா இருக்காதுன்றதையும் திரு விஜய் அவர்கள் தன்னோட மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதன் பிறகு மீதம் இருக்க 58 மாதத்தில் அவர் உண்மையிலேயே நோ லஞ்சம், நோ ஊழல், நோ பார்ட்டி ஃபண்ட், ரொம்ப முக்கியமாக
அடிப்படை வசதிகளை சரி செய்வேன், நிதிநிலையை சரி பண்ணுவேன், கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றுன்னா நிறைவேற்றணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்படி திரு விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? திரு விஜய் அவர்கள் 60 மாதம் முடியும் போது தூய சக்தியாக இருக்க போகிறாரா இல்லை தீய சக்தியாக மாற போகிறாரான்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.